திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலை முன்னிறுத்தி விஜயை மிரட்டும் திருமாவளவன். ஸ்டாலினை பகடைக்காயாக்கும் KN.நேரு. தமிழக அரசியல்ல மீண்டும் ஒரு குதிரை பேர களம் தொடங்கியிருக்கு. திருச்சி கிழக்கு தொகுதியான இடைத்தேர்தல் களம் தமிழக அரசியல்ல உச்சகட்ட பரபரப்பையும் திரைமறைவு பேரங்களையும் கிளப்பியிருக்கு. தவேக, திமுக, அதிமுக மும்முனை போட்டியில் நடக்கக்கூடிய அரசியல் சதுரங்க ஆட்டத்தினுடைய பின்னணி தகவல்கள் குறித்து விரிவா பார்க்கலாம். திருச்சி கிழக்கு தொகுதியுடைய இடைத்தேர்தல் களம் தற்போது தமிழக அரசியல்ல உச்சகட்ட பரபரப்பை கிளப்பியிருக்கு. தவேக கூட்டணி அமைச்சரவையில இடம் பிடித்திருக்கக்கூடிய விசிக தலைவர் திருமாவளவன் திருச்சி கிழக்கு தொகுதியில நான் தான் போட்டியிட விரும்புறேன் அப்படின்னு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா கிட்ட பிடிவாதமா காய்களை நகர்த்தி வராரு. இந்த கோரிக்கை மட்டும் இல்லாம சமீப காலமாவே ஆதவ் அர்ஜுனா மூலமா விசிகாவுக்கு பவர்ஃபுல் இலாக்கா வேண்டும், அதனால கேபினெட்டை மாற்றி அமையுங்க, உள்ளாட்சி தேர்தலில் 3 மேயர்கள் சீட்டு வேண்டும், அரசு வாரிய பதவிகள்ல 4 இடங்கள் வேண்டும், அரசு வழக்கறிஞர் பதவிகளையும் 5% விசிகாவுக்கு வேண்டும் அப்படின்லாம் பல்வேறு கோரிக்கைகளை முதல்வர் விஜய் கிட்ட வைத்தபடி அவர் இருக்காரு. இந்த அமைச்சரவை மாற்றம், மேயர் பதவிகள், அரசு வாரிய பதவிகள் அப்படின்னு விசிக தலைவர் திருமாவளவன் அடுக்கக்கூடிய டிமாண்டுகள் விஜய்க்கு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கு. ஆனா விஜயும் சரி, அவரை சுற்றி இருக்கக்கூடிய அதிகார மையங்களும் சரி திருமாவுடைய இந்த கோரிக்கைகளை ஏற்க மறுக்கிறாங்க. இது ஆதவ் மூலம் அறிந்திருக்கக்கூடிய திருமா விஜய்க்கு செக் வைக்கும் விதத்துல தவேக அமைச்சரவையில இருக்கிறோமே தவிர தவேக கூட்டணி கட்சியா இன்னும் நாங்க முடிவு செய்யல அப்படின்ற ரீதியில பேசி வராரு. கோரிக்கைகளை ஏற்கல அப்படின்னா ஆதரவை வாபஸ் வரும் அப்படின்ற ரீதியிலையும் மறைமுக மிரட்டல் விடுக்கப்படுறதால திருமாவுடைய இந்த அரசியல் விளையாட்டால தவேக கூட்டணிக்குள்ள விரிசல் ஏற்பட்டு ஆட்சி கவிழும் அபாயம் உள்ளதா அப்படின்ற விவாதம் தமிழக அரசியல்ல தீயா பரவி வருது. திருமாவை பொறுத்தவரை மற்ற கோரிக்கைகளை விட்டு கொடுத்தாலும் திருச்சி கிழக்கு தொகுதியில நான் தான் போட்டியிடுவேன் அப்படின்ற விருப்பத்தை அவர் விட்டு கொடுக்கறதா இல்ல அப்படின்னு சொல்றாங்க விசிகாவினர். விசிகாவுடைய இந்த மறைமுக மிரட்டல் தோணிய சமாளிப்பதற்கு தான் பாமக அன்புமணியா ஆதரவு பெறுவது குறித்து அன்புமணியோட நெருங்கிய நண்பரும் விஜயனுடைய ஆலோசகருமான ஜான் ஆரோக்கியசாமி இதற்கான முன்னெடுப்புகளை செய்து வராரு. ஆனா ஆதவ் அர்ஜுனா இதற்கு முட்டுக்கட்டை போடுவதால தவேகவுடைய உட்கட்சி அரசியல் உச்சத்தை எட்டியிருக்கு. இதற்கிடையில தவேகவில் இணைந்திருக்கக்கூடிய திருச்சி மாவட்ட அதிமுக விஐபிகள் பலரும் திருச்சி கிழக்குல தங்களுக்கு வாய்ப்பளிக்கணும் அப்படின்னு ஆதவ் அர்ஜுனா கிட்டையும் செங்கோட்டையன் கிட்டையும் வலியுறுத்தி வராங்க. அவர்களும் இது குறித்து ஆலோசித்து 3 நபர்களுடைய பெயர்களை குறித்து வச்சிருக்காங்களாம். இது குறித்து விஜய் கிட்ட விவாதிக்கணும் அப்படின்னு திட்டமிட்டு இருக்காங்க. தவேகவுடைய இந்த குழப்பமான சூழல்ல விஜய் மக்கள் மன்றத்தின் காலத்தில இருந்தே விசுவாசமா இருந்து வரக்கூடிய ஒரு சீனியருக்கு தான் திருச்சி கிழக்கு தொகுதியில வாய்ப்பளிக்கணும் அப்படின்றதுல புஷி ஆனந்த் உள்ளிட்ட விஜய் ஆலோசகர்கள் உறுதியா இருக்காங்க. கூட்டணி கட்சிகளுக்கோ அல்லது கட்சி தாவியர்களுக்கோ வாய்ப்பளித்தா அது தொண்டர்கள் மத்தியில சோர்வை ஏற்படுத்தும். அதனால இது திமுக, அதிமுக போன்ற கட்சிகள் வலைவிரித்து தவேக நிர்வாகிகளை இழுக்க வழிவகுக்கும் அப்படின்னு அவங்க எச்சரிக்கிறாங்க. இதனால கூட்டணியினுடைய அழுத்தங்களுக்கு பணியக்கூடாது அப்படின்னு புஷி ஆனந்த் தலைமையிலான தரப்பு விஜய் கிட்ட வலுவான வாதங்களை முன் வச்சுட்டு வராங்க. ஆளுங்கட்சியில தான் நாற்காலி சண்டை நடக்குதுன்னு பார்த்தா ஆண்ட கட்சியிலையும் சளைச்சவங்க இல்ல. அங்கேயும் சீட்டு பஞ்சாயத்து ஆரம்பமாகி உட்கட்சி பூசல் கொழுந்து விட்டு எரியுது. எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவிலையும் திருச்சி கிழக்கு தொகுதியை மையப்படுத்தி ஒரு தனிப்பட்ட அரசியல் பனிப்போர் நடந்து வருது. சட்டமன்றத்திற்குள்ள நுழையணும் அப்படின்ற ஆதங்கம் இருக்கக்கூடிய MK ஸ்டாலினை திருச்சி கிழக்கு தொகுதியில போட்டியிட சொல்லி KN.நேரு தீவிரமா வலியுறுத்தி வராரு. உண்மையில தன்னுடைய அரசியல் எதிரியான அன்பில் மகேஷுக்கு இந்த தொகுதியில வாய்ப்பு கிடைத்தக்கூடாது அப்படின்றதுல நேரு மிகுந்த கவனமா இருக்காங்க. அன்பில் மகேஷுடைய வாய்ப்பை தடுத்து நிறுத்த ஸ்டாலினை களமிறங்குவது மட்டும்தான் ஒரே வழி அப்படின்னு கருதி KN.நேரு துர்கா ஸ்டாலின் கிட்டையும் இது பற்றி பேசி வராங்க. தவேக திமுக தரப்புல இப்படி இருக்க இந்த விவகாரத்துல அதிமுக இன்னும் மௌனம் காத்து வருது. அதிமுக தரப்புல திருச்சி கிழக்குல யாருக்கு வாய்ப்பு தருவது அப்படின்ற ஆலோசனை எதையும் இன்னும் நடத்தல. அவங்க தவேக திமுக தரப்புல இப்படி இருக்க இந்த விவகாரத்துல அதிமுக இன்னும் மௌனம் காத்து வராங்க. அதிமுக தரப்புல திருச்சி கிழக்கு தொகுதியில யாருக்கு வாய்ப்பு தருவது அப்படின்ற ஆலோசனை இன்னுமே நடத்தல. இதற்கு மாறா தேர்தல் தேதி அறிவிக்கட்டும், தவேக மற்றும் திமுக தரப்புல என்ன நடக்கிறது, அப்போது அதை கணித்து அதிமுக தரப்புல போட்டியிட வேட்பாளரை அறிவிக்கலாமா அல்லது தேர்தலை புறக்கணிக்கலாமா, புறக்கணிச்சா அது யாருக்கு லாபமா அமையும் அப்படின்றத பத்தி எல்லாம் விவாதித்து முடிவெடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாராம் எடப்பாடி பழனிசாமி.
எதற்கும் துணியாத வகையில நகரக்கூடிய திருச்சி கிழக்கு தொகுதியுடைய இடைத்தேர்தல் களம் தமிழக அரசியலுடைய அடுத்த கட்ட போக்க தீர்மானிக்கும் சக்தியாவே பார்க்கப்படுது. இதுபோன்ற அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள்.